நடிகர் சிம்பு தன்னுடைய ஆதரவை விஜய்க்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 56% மேலே போலிங் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நிலையில் இந்த முறை நிறைய நடிகர்கள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த முறை ஒரு யூனிட்டி வந்திருக்கு. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஒயிட் கலர் ஷர்ட்டும் ப்ரௌன் கலர் ஃபேண்ட்டும் போட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு வாக்களிக்க வந்திருந்த சிம்பு ஒயிட் கலர் ஷர்ட்டில் தான் வந்திருந்திருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது சிம்புவோட ஆதரவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க விஜய்க்கு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் சிம்பு அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக நிறைய இடத்துல குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் லீக் ஆன போதும் அவர் குரல் கொடுத்திருந்தாரு. அந்த படம் ரிலீஸ் டேட் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லும் போதுமே அவர் குரல் கொடுத்திருந்தாரு. அதற்கு மிக முக்கிய காரணம், அவர் அஜித் ரசிகராகவே இருந்தாலும் விஜய் அவர்களை ஒரு அண்ணனா பார்த்திருக்காரு. நிறைய இடங்கள்ல விஜய்க்கு பிரச்சனை வரும்போது அவர் கூட நின்றுருக்காரு. ஏன் சிம்பு அவர்கள் படங்கள் சரியா வரல, சிம்புக்கு மேல பிரச்சனை இருக்கும் போது விஜய் அவருக்கு தோள் கொடுத்து நின்றுருக்காரு. ஸோ அந்த ஒரு பாசத்துக்காக தான் டிஆர் அவர்கள் ஏகப்பட்ட முறை விஜய் பிரைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. விஜய் கூட நலன் விரும்பியா இருந்திருக்காங்க. அண்ட் அப்படி இருக்கையில் கண்டிப்பா இவர் சப்போர்ட் விஜய்க்கு பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேலும் இன்னைக்கு டிஆர் அவர்கள் ஓட்டு போட்ட போதுமே அவர் அதை தான் சொல்லியிருந்தாரு. இந்த முறை ஓட்டுகள் அப்படிங்கிறது மிக பெரும் அளவில் பிரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு சர்க்கிள் இருக்க போகுது, நிறைய பேருக்கு உயரமாக இருக்க போகுது. இந்த தேர்தல் அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் வெளியே கொடுத்துருக்க பேட்டியை பார்க்கும்போது அவரும் விஜய் சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல தெளிவாக தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சிம்பு அவர்கள் மற்றும் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாரா? மேலும் அவருடைய ஐடலான அஜித்குமார் சார் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டுட்டு போயிட்டாரு. அண்ட் அஜித்குமார் சார் சமீபத்தில் கூட விஜய்க்கு ஆதரவான பேட்டிகள் தான் கொடுத்திருந்தாரு. ஸோ அவரோட ஐடலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கும் போது கண்டிப்பாக சிம்புடைய ஆதரவு அப்படிங்கிறது விஜய்க்கு தான் இருந்திருக்கு. சிம்புவின் ஆதரவு விஜய்க்கு அப்படிங்கும்போது சிம்புவின் ரசிகர்களுமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. இதன் மூலியமா தாவேக்கா இந்த முறை மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுமா அல்லது ஓட்டிங் பர்சன்டேஜில் மிகப்பெரிய ஒரு ஓட்டிங் பெறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைய நடிகர்கள் இன்னைக்கு ஒயிட் ஷர்ட்லையும் ப்ரௌன் பேண்ட்லையும் தான் வந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய நடிகர்களோட ஆதரவு விஜய்க்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் இந்த முறை என்ன மாற்றம் செய்ய போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.